கலெக்டர் ஆஃபீஸில் எம்எல்ஏ கிட்ட இங்கே முன்னாடி போன வருஷம்லாம் அங்கே போட்டேன் லெட்டர் எழுதி தலைமைச் செயலர் தனி பிரிவில் போட்டேன் மாற்றுத்திறனாளி பிரிவில் சி செக்ஷன் அது ஏ செக்ஷன் போட்டிருந்தேன் மாற்றுத்திறனாளி. ஓ சரி போட்டேன் ஒன்றும் கிடைக்கல. இப்போ விஜயப்பா வந்திருக்காருல அதில் போட்டு பாருங்க. ஒரு மாதம் போட்டோம். போட்டு பாருங்க. ஒரு 3 மாதம் போடணும்னு பிறந்த நாளெல்லாம் அவரோட பிறந்த நாளெல்லாம் முடிஞ்சுட்டேன். அப்புறம் என்ன படிச்சுன்னு சொன்னீங்க? எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி பண்ணேன். அப்படியா? அம்மா அப்பாலாம் எல்லாம் இருக்காங்கல்ல? ஊர்லன்னா ராஜா ராஜா மாதிரி இருப்பேன். 2 வீடு. சரி. இங்கே தங்கறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். எப்படி இது உங்களுக்கு இது ஆக்சிடென்ட்டா இல்லை? 6 வயசில் கரண்ட் போயிடுச்சு. 6 வயசில்? ஊர்லேயே இருக்க தெரியுமா, ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க சிங்கிள் பஸ் டிரான்ஸ்போர்ட். ஆமாம். அது போய் மேலே ஏறி கை வச்சு பிடிச்சிட்டேன். விளையாட்டுத்தனமாக சின்ன வயசில் 6 வயசு. என்ன பண்ணுறது, ஒருத்தனுக்கு நல்லா இருந்தால் நார்மலாக இருந்தால் கூட குடும்ப கஷ்டம் இருக்கும். இவனுக்கு மாற்றுத்திறனாலே இருந்தால் வெற்றிகரமாக படித்து இப்போ வேலை இல்லாமல் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லையே. அட்லீஸ்ட் சூப்பர்வைசர் வேலை இருந்தால் கூட போதும், அட்டெண்டர் போஸ்ட் இருந்தால் கூட போதும். திருப்பதியில் தான் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இருக்குல்ல, அதில் சூப்பர்வைசர் ஒர்க்கு இன்சார்ஜ் மாதிரி கிடச்சிச்சேன்னா லக்காக கிடச்சிச்சேன்னா நல்லா இருக்கும். அப்படியே கோயிலாண்டே இருந்துருவேன். அது கோயிலாண்டே இருக்கும்போது தேடி வருவாங்க, கடவுள் எதுவும் அனுப்புவார். வெங்கடாஜலபதியோ சிவனோ அல்லாவோ ஜீசஸோ யாரோ ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அனுப்புவார். மேரேஜுக்கு பொண்ணுங்க இருக்கிறாங்க. அது வீட்டு சண்டை. எங்கள் அம்மாக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் மாமாக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்குது. எங்கள் அம்மான்னா எல்லாரும் வேணும் சொந்தத்தில்னு நினைப்பாங்க. இவர் என்னன்னா இவர்கிட்ட சண்டை போட்டவங்கிட்ட வீட்டுக்கு போகக்கூடாது, தான் மட்டும்தான் ராஜா. அதான் தனியாக இருக்கிற மாதிரி அவருன்னா எங்கள் அத்தை சொல்கிற பேச்சு கேட்டு அவர் ஆடி நிற்கிறாரு. ஆடிட்டான், எவ்வளோ நாள் ஆடிட்டான். என்ன வயசாகுது உங்களுக்கு? 31. 31 25 வருஷம் ஆச்சு இது போய் கை போய் இல்லையா? 24 வருஷம். இந்த விளையாட்டுத்தனமாக அந்த சின்ன வயசில் 6 வயசில் பண்ணது லைஃபே இப்படி ஆயிடுச்சு இல்லை? இருக்கிற பசங்க ஃபோனை கூட சினிமா கிட்டன்னு போ, மால் கிட்டன்னு போ, பீச்சு கிட்டன்னு போன்னு சொல்லுவாங்க. ஃபோனு 24 ஹவர்ஸ் அவங்க கையில் தான் இருக்கணும் குழந்தைங்கன்னா. ஃபோன் கூட வச்சுருந்தேண்ணா பத்திரமா. அது என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பதிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயிலுக்கு போனேன், காலேஸ்வரி கோயிலுக்கு. என்ன நாளுன்னா தெலுங்கு வருட பிறப்பு வந்தது இல்லை, நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வந்தது. அதே மாதிரி தெலுங்கு வருட பிறப்பு வரும்போது போனேன். சாமி கும்பிட்டேன், சிவனை கும்பிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது பத்திரமா தானே வச்சு இப்படி படுத்துருந்தேன். இந்த மாதிரி சேர்ல தான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். இதுவும் இருக்கும், நடு சம்மம் இருக்கும். சுற்றி கிரானைட் கல்லில் கட்டி வச்சுருப்பேன். அந்த கல் மேலே படுத்துன்னு வச்சு படுத்துருந்தேன். இந்த ஜோபில் இருந்துச்சு பேக் மடியில். ஒன்று நான் பேக்கில் வச்சுக்கணும், இல்லை இந்த ஜோபில் நான் வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் மேல் ஜோபி வச்சுருந்தா கொஞ்சம் அசந்து 1 ஹவர் தான் தூங்கினேன். 1 ஹவர் கழிச்சு சேஞ்சு பார்க்கும்போது போனேன். ஃபோனுக்கா? என்ன ஃபோனு? சாம்சங். நல்ல ஃபோன் ஆச்சு, கேமராலாம் சூப்பராக இருக்கும். 5 வருஷமா 6 வருஷமா வச்சுருந்தேன் நான் பத்திரமா. சார்ஜ் இறங்கினாலும் டக்குன்னு போட்டால் 1 ஹவர் ஏறிடும். போனது போயிடுச்சு. நீ எங்கள் தங்கச்சி சொன்னாங்க, நீ தெனாவட்டம் ஆடுறதுனால தான் பஞ்சு போயிருக்கோம். தங்கச்சி போன வருஷம்லாம் நான் இங்கே படிக்கும்போது அம்மா 100 ரூபாய் அனுப்புமான்னு சொல்லுவேன். அவங்க 200 500 அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எங்கே படிச்சிங்க? எந்த காலேஜ் படிச்சிங்க? பச்சைபாஸில் எம்ஏ ஹிஸ்ட்ரி. பச்சைபாஸில் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா? 2020 முடித்தேன். 18லேருந்து 2020 மாதிரி.
அதுக்கு முன்னாடி 15லேருந்து 18 வரையும் நந்தன ஆர்ட்ஸில் பிஏ ஹிஸ்ட்ரி. நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில். ஆ. இப்போ லேட்டஸ்ட்டாக 23லேருந்து 2025 வரையும் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது ஆப்போசிட்டில் டீச்சர்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிங் இன் எஜுகேஷன். இப்போ தான் இப்போ படித்து ஸ்டடி முடிச்சிருக்கீங்க. 1 வருஷம் ஆகிப்போச்சு. 30 வயசில் தான் முடிச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே. நம்மளுக்கு தான் டேலண்ட் இருக்குது. கொரோனா வந்து வீட்டிலே இருந்துட்டேன் 2.5 வருஷமா. வேலை இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்ததுன்ட்டு திருப்பி சென்னைக்கு வந்தேன். நம்மளுக்கு தான் டேலண்ட் இருக்கு, நம்ம படிப்போம், டீச்சராக உக்காரலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலான்ட்டு பிஎட் எடுத்து படித்தேன். பிஎல் போடலாம் தான் இருந்தேன், எல்எல்பி போடலான்ட்டு. அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம நல்லது பண்ணாலும் இவன் கெட்டது பண்ணுறான், க்ரைமில் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லை. அதனால் பிஎட் போட்டு நல்லா படித்தேன். ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸு, தியரியில் செகண்ட் கிளாஸு, ஓவராலு ஃபஸ்ட் கிளாஸு. அவ்வளோ மார்க் எடுத்து கூட ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நான் 10th சமச்சீர் கல்வி ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஹிஸ்ட்ரியில் சோஷியல் சயின்ஸில் 96 மார்க்கு, சயின்ஸு 86 மார்க்கு, 73 இங்கிலீஷு, 72 தமிழ், மேக்ஸ் மட்டும்தான் கம்மி ஆயிடுச்சு, 58 மார்க். டிகிரி சரியாக படிக்கல. அப்போ உதயம் தேட்டர் இருந்தது. உதயம் தேட்டர் 10 ரூபா டிக்கெட்டுன்ட்டு காலேஜை கட்ட வச்சுட்டு இங்கே பார்க்கறது படத்தேன். ஜாலியாக இருந்தேன். அப்புறம் எம்ஏ நல்லா படித்தேன், ஃபஸ்ட் கிளாஸ் எம்ஏல. எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸு, பிஎட்டில் ஃபஸ்ட் கிளாஸ். 10th 75% மார்க். ஸ்கூல் ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் போட்டாங்க. அந்த காஞ்சிபுரத்தில் இந்த பேப்பர் வரும், கூடாஞ்சேரியில் மக்கள் குரல்னு ஒரு பேப்பர் போட்டேன். அதில் காஞ்சிபுரம் பேப்பர் அது. அவர் கூட நான் அந்த ரிப்போர்ட் கூடயே அவர் பேப்பரே டைப் பண்ணி மிஷினில் அடிப்பார். அந்த பேப்பரெல்லாம் விளம்பரம் வேலைக்கு அப்பயே வேலைக்கு போயிருந்தேன் +2 படிக்கும்போது. அந்த விளம்பரம் போடுவாங்கள்ல, எங்கெங்கே கடை இருக்குது, எங்கே இது என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு விளம்பரம் அந்த பேப்பரில் போடுவாங்க. அந்த விளம்பரம் காசெல்லாம் நான் வாங்கிட்டு அந்த ஆஃபீஸில் சேர்த்துருவேன். அந்த அப்பயே ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ வேலை இல்லாமல். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? காசு இருந்தால் வெளியே சாப்பிட்றது, காசு இல்லைன்னா அம்மா வீட்டில் சாப்பிட்றது. அங்கே சாமியார் மடம் இருக்குல்ல. ஆமாம், சாமியார் மடம் இன்னைக்கு கிடையாது, நேற்று முன்னாடிலாம் அங்கே தான் சாப்பாடு. காலேஜ் இருந்தால் அங்கே அம்மா வீட்டில் போயிடுவேன், காசு இருந்தால் வெளியே சாப்பிட்றது. பசங்க வாங்கி கொடுத்துருவாங்க படிக்கும்போது. படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறையா இருந்தாங்களா? நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் பண்ணாங்களா? பொண்ணுங்க பசங்க எல்லாமே இப்போ இருக்கிறாங்க ஏரியா பசங்க. இப்போ அவங்க வேலை அங்கே பண்ணுறாங்க. சார், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சில்லறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, ஏதாவது கொடுக்குறத வாங்கிக்கோங்க. உங்கள் பேர் என்ன? சுனில். இதை வச்சுக்கிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. என்கிட்ட கூகுள் பே இருக்கா, 100-200 போட்டு விட்றேன். ஜிபே கிடையாது, ஏன்னா கடையில் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். கடையில் கொடுத்து வாங்கி தட்டா வாங்க. சரி, போங்க, இந்த வாரேன்.